எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன். أقم الصلاة لدلوك الشمس إلى غسق الليل وقرآن الفجر إن قرآن الفجر كان مشهودا. நபியே, சூரியன் உச்சியை விட்டு சாய்ந்ததிலிருந்து இரவின் இருள் சூழும் வரையில் லுஹர், அசர், மஹ்ரிப், இஷா நேர தொழுகைகளை நிறைவேற்றுவீராக. ஃபஜ்ர் தொழுகையையும் நிறைவேற்றுவீராக. இன்னும் நிச்சயமாக ஃபஜ்ர் தொழுகையானது இரவின் மலக்குகளும் பகலின் மலக்குகளும் ஒருமித்து ஆஜராகும் தொழுகையாக உள்ளது. وَمِنَ اللَّيْلِ فَتَهَجَّدْ بِهِ نَافِلَةً لَكَ عَسَى أَن يَبْعَثَكَ رَبُّكَ مَقَامًا مَحْمُودًا. நீருமக்கு உஃபரியாக இரவிலும் தஹஜ்ஜத் தொழுகையை குர்ஆன் ஆகிய இதை ஓதுவதை கொண்டு நிறைவேற்றுவீராக. இதனால் மகாமே மஹ்மூதினும் மிக்க புகழ் பெற்ற இடத்தில் உம்மை உமது இரட்சகன் மறுமையில் எழுப்ப போதுமானவன். وَقُلْ رَبِّي أَدْخِلْنِي مُدْخَلَ صِدْقٍ وَأَخْرِجْنِي مُخْرَجَ صِدْقٍ واجعل لي من لدنك سلطانا نصيرا. அன்றியும் என் இரட்சகனே, என்னை மதீனாவில் உண்மையான பிரவேசமாக பிரவேசிக்க வைப்பாயாக. மக்காவிலிருந்து உண்மையான வெளியேற்றுதலாக என்னை வெளியேற்றி வைப்பாயாக. உன்னிடமிருந்து உதவியை பெறும் அதிகாரத்தையும் எனக்கு நீ ஆக்கி அருள்வாயாக என்று நபியே நீர் பிரார்த்தித்து கூறுவீராக. وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا. அன்றியும் சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்துவிட்டது. நிச்சயமாக அசத்தியம் அழிந்தே தீரும் என்றும் கூறுவீராக. وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ وَرَحْمَةٌ لِلْمُؤْمِنِينَ وَلَا يَزِدُ الظَّالِمِينَ إِلَّا خَسَارًا. விசுவாசம் கொண்டோருக்கு எது குணப்படுத்துமோ அதையும் இன்னும் அருளையும் இந்த குர்ஆனில் இருந்து நாம் இறக்கி வைக்கிறோம். இன்னும் அக்கிரமக்காரர்களுக்கு இது நஷ்டத்தையே தவிர வேறெதையும் அதிகமாக்காது. சதகல்லாஹுல் அஸீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனித ரமலான் காலங்களிலே இலங்கை ரூபாயினி கூட்டு தாபனத்தின் நேத்ரா அலைவரிசையின் ஊடாக ஒளிபரப்பாகும் ஷஹ்ரு ரமலான் நிகழ்ச்சியின் ஊடாக நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். எமது ஷஹ்ரு ரமலான் நிகழ்ச்சியின் ஊடாக பல்வேறு தலைப்புகளின் கீழ் பல்வேறு வளவாளர்களை அழைத்து நாம் முக்கியமான கருத்துக்களை நேர்களுக்காக பகிர்ந்து கொள்கின்றோம். குறிப்பாக இந்த இஃப்தாருடைய வேளையில் இந்த சந்தர்ப்பத்தை நாம் மிகவும் பயனுள்ள நேரமாக கழிப்பது அவசியம். அந்த அடிப்படையிலே இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் அல் குர்ஆனும் நவீன தொழில்நுட்ப சவால்களும் என்ற தலைப்பிலே ஆராயவிருக்கின்றோம். நிகழ்ச்சியிலே என்னோடு அதிதியாக கலந்து கொள்கிறார்கள் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் ஷேக் உஸ்தாஸ் கரீம் தீன் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அவர்களை நாம் சலாம் கூறி வரவேற்றுக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷேக். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷேக் கரீம் தீன் அவர்கள் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்திலே தற்சமயம் சிரேஷ்ட விரிவுரையாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் தன்னுடைய கலாநிதி கற்கையை கல்வி சமூகவியல்
எஜுகேஷன் சோசியோலஜியிலே நிறைவு செய்திருக்கிறார்கள். இலங்கை முஸ்லிம் சமூகத்திலே இருக்கின்ற மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கல்விமான் என்ற அடிப்படையில் அவர்களிடம் நாங்கள் இந்த கல்வியும் அல் குர்ஆனும் என்ற தலைப்பிலே இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் ஆராய்விருக்கின்றோம். குறிப்பாக உஸ்தாஸ் கரீம்தீன் அவர்களே, இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் மிக முக்கியமான ஒரு விடயம் பற்றி கவனம் செலுத்துவது அவசியமாக இருக்கிறது. அதாவது இன்றைய தொழில்நுட்ப சவால்களுக்கு மத்தியிலே இன்று பல்வேறு தொழில்நுட்ப ரீதியான வளர்ச்சிகள் எங்களுடைய உலகத்திலே ஏற்பட்டிருக்கிறது. இப்போது செயற்கை நுண்ணறிவுடைய காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறானதொரு சமூகத்திற்கு மத்தியில் நாங்கள் அல் குர்ஆன் இவ்வாறான சவால்களை எவ்வாறு பார்க்கிறது என்ற கேள்வியிலிருந்து நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சையதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். வ ஸல்லல்லாஹு நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹ் அவ் கமா கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய நேயர்களே, மிக முக்கியமான ஒரு கேள்வி. எம்மிடம் இருக்கின்ற இந்த அல் குர்ஆன் ஒரு அற்புத நூல். இது 1400 வருடங்களுக்கு முன்னால் அருளப்பட்ட ஒரு நூல். கலாமுல்லாஹ், அல்லாவின் கலாம். இந்த நூல் 1400 வருடம் கடந்ததன் பின்னரும் பல்வேறுபட்ட தொழில்நுட்ப அறிவியல் வளர்ச்சிக்கு பின்னரும் இந்த குர்ஆனை எவ்வாறு நாங்கள் பார்க்க வேண்டும் என்ற அந்த கேள்வி ஒவ்வொரு முஸ்லிமிடமும் இருக்க வேண்டும். மட்டுமல்ல, நாங்கள் பிறந்ததுக்காக முஸ்லீமாக இல்லாமல் இந்த மார்க்கத்தை புரிந்து வாழ வேண்டுமெனில் இந்த அல் குர்ஆன் கூறும் செய்திகளை நாங்கள் கவனிக்க வேண்டும். முதலாவதாக, நீங்கள் கேட்ட கேள்விக்கு முன்னர் நாங்கள் இன்று அறிவியல் வளர்ச்சியில் எந்த நிலையில் இருக்கின்றோம் என்பதனை நாங்கள் ஒரு சற்று சுருக்கமாக பார்ப்போம். இன்று தொழில்நுட்ப ரீதியாக 4.0 இருக்கின்றோம். 4.0 என்ற கைத்தொழில் புரட்சியில் இருக்கின்றோம். அறிவியல் ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற போது 1982ஆம் ஆண்டு பெக்மிஸ்டர் ஃபுல்லர் என்பவர் ஒரு knowledge doubling curve, அதாவது அறிவு இரட்டிப்பாதல் curve என்ற ஒன்றை முன்வைத்தார். அந்த வகையில் அவரது அந்த ஆய்வின்படி அறிவு என்பது இரட்டிப்பாவதற்கு 1900களில் எடுக்கிற காலம் 100 வருடங்கள். 100 வருடம் எடுத்து தான் இந்த அறிவு என்பது இரட்டிப்பாகும். அதே இரட்டிப்பாக எடுக்கிற காலம் 1945 தொழில்நுட்ப அறிவியல் வளர்ச்சியின் காரணமாக 25 வருடங்களில் இரட்டிப்பாகும் என்று சொல்கிறார். அதே அறிவு இரட்டிப்பாக 1982 எடுக்கின்ற காலம் வெறுமனே 1 வருடம் என்று சொல்கிறார். அதன் பின்னர் IBM போன்ற நிறுவனங்கள் அதனை விரிவுபடுத்தினார்கள். அதாவது 2010 ஆகின்ற போது அறிவு என்பது இரட்டிப்பாக எடுக்கிற காலம் 1 வருடம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதே நேரம் 2020களில் இப்பொழுது அறிவு இரட்டிப்பாக எடுக்கிற காலம் வெறுமனே 12 மணித்தியாலங்கள். அதே மெடிக்கல் நாலேஜ் அறிவு இரட்டிப்பாக எடுக்கிற காலம் வெறுமனே 79 நாட்கள். அதே நேரம் 2030இல் அறிவு சில மணித்தியாலங்களில் அறிவு இரட்டிப்பாகும் என்று இன்று கணிக்கிறார்கள். இந்த அறிவியல் உலகத்தோடு நாங்கள் குர்ஆனை பார்க்கின்ற போது அன்றே அல் குர்ஆன் சில சவால்களை முன்வைத்திருக்கின்றது. அல் குர்ஆன் என்பது ஒரு அற்புத நூல். அது பல வகையில் அந்த அற்புத நூலாக எங்களுக்கு பார்க்கலாம். அந்த வகையில் அறிவியல் ரீதியாக அது முக்கியமாக 5 ஆயத்துக்கள் காணப்படுகின்றன. அந்த ஆயத்துக்களை நாங்கள் சொல்லுவோம் ஆயத்து தஹத்தியாத், சவால் விடுக்கும் ஆயத்துக்கள். அல் குர்ஆன் முதலாவது சொல்கின்றது, முதலாவது அந்த சவால், ஐயத்து பி மிஸ்லி ஹாதல் குர்ஆன் லா யஅத்தூன பி மிஸ்லி. நாங்கள் சொல்கின்றோம், இது மாதிரியான ஒரு குர்ஆனை நீங்கள் எடுத்து வாருங்கள், ஆனால் அவர்களுக்கு அது முடியாது. இது சூரத்துல் இஸ்ரால அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். அதன் பின்னர் இரண்டாவது கட்டமாக குல் ஃபஅது பி அஸ்ரு சூரின் மின் மிஸ்லி, அதை நீங்கள் 10 சூறாக்களை எடுத்துக்கொண்டு வாங்க. அந்த சவால் குறைது படித்தரம், 10 சூறாக்களையாவது எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார்கள். அதுவும் முடியவில்லை. அடுத்தது அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான், குல் ஃபஅது பி சூரத்தின் மிஸ்லி, ஒரு சூறாவையாவது நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறான். அதுவும் முடியவில்லை. அப்ப கடைசியாக ஒரு சவால் சூரத்துல் பக்ராவில், வஇன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸ்ஸல்னா அலா அப்தினா ஃபஅது பி சூரத்தின் மிஸ்லிஹ்
வத்ஊ சுஹதாஅக்கும் மின் தூனில்லாஹி இன் குன்தும் ஃபஇன் லன் தஃஅலு வலன் தஃஅலு. அதாவது நீங்கள் இது மாதிரியான ஒரு சூறாவை கொண்டு வாருங்கள், உங்களுக்கு இது முடியாவிட்டால் அது எப்போதும் உங்களால் முடியாது, மனித சமூகத்துக்கே முடியாது. இப்பொழுது இதை நாங்கள் எடுப்போம். அதாவது அல் குர்ஆனில் சொல்கின்ற அந்த வசனம் மிக முக்கியமானது. ஃபஇன் லம் தஃஅலு வலன் தஃஅலு, உங்களுக்கு முடியாவிட்டால் வலன் தஃஅலு, ஃபியூச்சரில் யாருக்கும் முடியாது. அப்போ இன்னுமொரு அல் குர்ஆன் வசனத்தில் ஏற்கனவே நான் சொன்னதின் ஒரு விரிவாக்கம், குல்ல இன் இஜ்தமத்தில் இன்சுவல் ஜின்னு அலா அன் யஅது பிமிஸ்லி ஹாதல் குர்ஆன் லா யஅதுன பிமிஸ்லி. மனித சமூகம் ஜின் சமூகம் அனைவரும் சேர்ந்தாலும் இவ்வாறான குர்ஆன் ஒன்றை கொண்டு வர முடியாது என்று அல் குர்ஆன் சொல்கின்றது. அதே நேரம் வ இன் லம் தஃஅலு வலன் தஃஅலு, உங்களுக்கு முடியாட்டி யாருக்கும் முடியாது. அன்றைய கால குறைஷிகளை பொறுத்தவரை அல்லது அன்றைய கால மக்கா வாசிகளை பொறுத்தவரையில் அவர்கள் இலக்கிய ரீதியாக மிகவும் பாண்டித்யமுடையவர்களாக இருந்தார்கள். அவர்களது மொழியியல், அவர்களது அல் குர்ஆனின் பலாகா என்று நாங்கள் சொல்லுவோம், அது மாதிரி அந்த அரபு துறையில் அவர்கள் மிகவும் பாண்டித்யம் பெற்றவர்களாக இருந்தார்கள். அப்பொழுது அவர்களே இஸ்லாத்தின் எதிரிகளே அவர்களே ஆச்சரியப்பட்டு பார்த்தார்கள். உதாரணமாக வலீத் பின் முகைரா என்ற ஒரு ஒரு குறைசி காஃபிர், இவர் ஒரு கோத்திரத்தின் தலைவர் மட்டுமல்ல, இவர் ஒரு மிக முக்கியமான ஒரு பொயட், கவிஞர். அவருடைய கவிதைக்கு யாருமே அடிமைப்படுவார்கள், அந்த அளவுக்கு கவிஞராக இருந்தார். இவர் ஒரு நாள் கஅபத்துல்லாவை தாண்டி செல்கின்றார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். இவர் சற்று நிற்கிறார், இவர் பார்க்கிறார். அப்பொழுது அங்கே இருக்கின்ற அபு ஜஹல் பயப்படுகிறார். அதாவது வலீத் பின் முகீரா இஸ்லாத்துக்கு போவாரா என்று பயப்படுகிறார். அப்பொழுது அபு ஜஹல் கேட்கிறார், வலீத் பின் முகீராவை நீங்க என்ன இஸ்லாத்துக்கு போறீங்க, என்ன பிரச்சனை கூட? அவர் சொல்றார், இது மாதிரி ஒரு விஷயத்தை நான் கேட்டதில்லை. அல் குர்ஆன் அந்த அற்புதம், அது ஓதுகின்றது அற்புதமாக இருக்கலாம், அதனது அறிவியல் அற்புதமாக இருக்கலாம், இது மாதிரி ஒன்று நான் கேட்டில்லை என்று அவர். அதே மாதிரி பல ஜுபைல் பின் முத்இம் என்பவர் அல் குர்ஆனை ஓதுவதை கேட்டு ஒரு அதாவது ஒரு பத்ர் யுத்தத்திலே பிரிக்கப்பட்ட ஒரு கைதி அல் குர்ஆன் ஓதுவதை கண்டு இஸ்லாத்தை தழுவியவர். அதே மாதிரி அன்றைய காலத்தில் ஒரு அற்புத நூலாக அன்றே பார்க்கப்பட்டது. அப்போ இங்கே பாருங்க, இங்கே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலன் தஃஅலு வலன் தஃஅலு வலம் தஃஅலு வலன் தஃஅலு, உங்களுக்கு முடியாட்டி இதுக்கு பிறகு யாருக்குமே இது மாதிரி ஒன்று கொண்டு வர முடியாது. ரைட், இப்போ நாங்கள் பார்ப்போம். இன்று எங்களுக்கு தெரியும் அறிவியல் யுகத்தின் உச்சகட்டம். இன்று பல செட் ஜிபிடி, டீப் சீக், க்ளோட் AI, அடுத்து ஜெமினி, பாட் என்று பல வகையான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற வகையில் பல வகையான ஏப்புகள், வெப்சைட்டுகள் வந்திருக்கின்றன. இவை நாங்கள் ஒரு கேள்வி ஒன்றை இந்த செட் ஜிபியிடம் அல்லது டீப் சீக்கிடம் கேட்டால் அது அந்த கேள்விக்கான விடையை எவ்வாறு கொண்டு வரும் என்று சொன்னால், மெசிவ் டேட்டா பேஸ், அதாவது லைப்ரரி, பேப்பர்ஸ், அதாவது ஸ்காலரி ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் அது என்ன, அதெல்லாம் சகல தரவு கட்டமைப்புகளையும் இணைத்து சகல தரவு கட்டமைப்பு உலகத்தில் இருக்கின்ற அனைத்தையும் சேர்த்து தான் அதை பதிலை தரும். அப்ப அல்லாஹ் தஆலா என்று சொல்லிட்டான், வலன் தஃஅலு, நீங்கள் ஒரு போதுமே கொண்டு வர மாட்டீர்கள். வலன் இஜ்தமஅத் நாசுல் ஜின், மனிதர்கள் அனைவரும் சேர்ந்தாலும். அப்ப இதை விட, அதாவது நான் உதாரணமாக ஜெமினியிடம் அல்லது பாடிடம் நான் அல் குர்ஆன் வசனம் ஒன்று கேட்டேன். அப்பொழுது அது சொல்கிறது, I cannot create anything comparable to the Quran in terms of its divine origin, literary beauty and spiritual depth. இது மாதிரி எனக்கு கொண்டு வர தரையில எனக்கு. ஏண்டா அது ஒரு முதலாவது தெய்வீக வார்த்தை, ரெண்டு அதனது லிட்டரரி பியூட்டி, இலக்கிய நயம், ஸ்பிரிச்சுவல் டெப்த். அதே மாதிரி டீப் சைக்கிள் சொல்கின்றது, wisdom that still fits every time and place revealed. அதாவது அல் குர்ஆன் 1400 வருடங்களுக்கு முன்னர் அல்லப்பட்டாலும் அதனது வசனங்கள் எக்காலத்துக்கும் எப்போதைக்கும் பொருத்தமாக இருக்கின்றது. அதே மாதிரி செட் ஜிபிடியில் கேட்டால் அதுவும் அதே மாதிரி அது யூனிக் அண்ட் இமிட்டபிள் கேரக்டரைஸ்ட் என்று அது சொல்கின்றது. இது மாதிரி எனக்கு கொண்டு வரையாத அந்த இவைகளே சொல்கின்றது. அந்த காலம் கொஞ்சம் சற்று யோசித்து பாருங்கள். அன்றைய அரேபியாவில் இன்டர்நெட் இல்லை, குறைஞ்சது லைப்ரரி இல்லை, குறைஞ்சது பைபிளாவது அரபியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கவில்லை.
அப்போ அல் குர்ஆனை நாங்கள் பார்க்கின்ற போது சகோதரர்களே, நாங்கள் சற்று பார்க்க வேண்டும். அல் குர்ஆனில் இருக்கின்ற அறிவியல் உண்மைகளாக இருக்கலாம், விஞ்ஞான உண்மைகளாக இருக்கலாம், இறைவன் பற்றிய கோட்பாடாக இருக்கலாம், பழைய கதைகளாக இருக்க, அதாவது நபிமார்களுடைய கதைகளாக இருக்கலாம், எதிர்காலத்தில் நடக்கப் போகின்ற விடயங்களாக இருக்கலாம், மற்றும் அதன் இலக்கிய நயம், பலாகா, அதனது குர்ஆன் ஓதுகின்ற போது உள்ள அந்த ரசனை, இவற்றையெல்லாம் பார்க்கின்ற போது இது ஒரு மனிதனால் ஆக்கப்பட்ட ஒரு நூல் அல்ல, மாறாக இது இறைவனால் கலாமுல்லா. எனவே இது ஒரு அற்புதம், எங்களது கையில் இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நூல் தான் இந்த அல் குர்ஆன். கலாநிதி கரீம்தீன் அவர்களே, நீங்கள் இந்த இடத்துல குறிப்பிட்ட முக்கியமான ஒரு விடயம் தான் இந்த அல்லாஹுடைய கலாம். அதுதான் உங்களுடைய முக்கியமான ஒரு வார்த்தையாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக நீங்கள் சொன்னதை போன்று இந்த இடத்துல நாங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விடயம் தான் அல் குர்ஆனை பொறுத்த வரைக்கும். அல் குர்ஆன் என்பது உலக மனிதர்களுக்கு ஒரு பொதுமறையான ஒரு நூல். அல் குர்ஆனை நாங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது இப்போது நாங்கள் புனிதமான ரமலான் மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த காலத்திலே நீங்கள் சொல்கின்ற இந்த அறிவியல் ரீதியான பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலும் நாங்கள் இந்த ரமலான் மாதத்தில் எவ்வாறு இந்த அல் குர்ஆனை பயன்படுத்த முடியும் என்பதை சற்று சுருக்கமாக விளக்க முடியும். உண்மையாக இப்போ எங்களுக்கு தெரியும், எங்களிடம் இருக்கின்ற நூல் இது ஒரு கலாமுல்லா, அற்புதமான நூல். நாங்கள் பிறந்ததுக்காக வேண்டிய அல்ல, புரிந்து வாழ வேண்டி இருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த இந்த அல் குர்ஆன் ரமலான் மாதத்தில் இறக்கப்பட்ட ஒரு நூல். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே அதனை சொல்கின்றான். அது மட்டுமல்ல, இந்த நோம்பின் நோக்கமாக இருப்பது தக்வாதாரிகள் ஆகுதல். நாங்கள் ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளில் பார்த்தோம், நோம்பின் நோக்கம் தக்வாதாரிகளாக இருத்தல். அந்த வகையில் சூரத்துல் பக்ராவில் வருகின்ற வசனம், அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இந்த நூலில் எந்தவித சந்தேகமும் இல்லை, நாங்கள் அதனை பார்த்தோம். இது ஹுதன் லில் முத்தகீன், தக்வாதாரிகளுக்கு ஒரு நேர் வழிகாட்டி. தக்வா உள்ள மனிதர்களை உருவாக்குவது நோன்பு, நோம்பின் செயற்பாடுகள். அந்த தக்வாதாரிக்கான வழிகாட்டியாக இருப்பது இந்த அல் குர்ஆன் என்று அந்த வகையில் நாங்கள் இந்த நோம்பினில் குறிப்பாக அல் குர்ஆனை ஓதுதல் வேண்டும். முதலாவது கடமை. அது விளங்கியோ விளங்காமலோ முதலாவது நாங்கள் ஓதுதல் வேண்டும். ஓதுவதன் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலிஃப் லாம் மீம் ஓதினால் அலிஃபுக்கு 10 நன்மை, லாமுக்கு 10 நன்மை, மீமுக்கு 10 நன்மை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இக்ரா அல் குர்ஆன ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமஹ் ஷஃபிஅன் லி அஸ்ஹாபிஹி. நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், அது உங்களுக்கு நாளை மறுமையில் சஃபாத் செய்யும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவது இன்னும் ஒரு பகுதி இருக்கின்றது, அல் குர்ஆனின் பால் எங்களது கடமை. அதுதான் நாங்கள் அல் குர்ஆனை கற்றல், அல் குர்ஆனை கற்பித்தல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர் அல் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்பிப்பது. இந்த நூல், இந்த அல் குர்ஆன் ஒரு கற்கக்கூடிய நூல். இதனை நாங்கள் அரபு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என்ற வகையில் அனைவருக்கும் கற்கலாம். இன்று பல வகையான தஃப்சீர் வகுப்புகள் நடைபெறுகின்றன, குர்ஆன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. இன்று பல சேனல்களினூடாக எங்களுக்கு அல் குர்ஆனை கற்கலாம். எனவே இந்த அற்புத நூலை நாங்கள் முஸ்லீமாக பிறந்திருக்கிறோம், இந்த நூல் எங்களது வீட்டில் இருக்கின்றது. இதனை நாங்கள் படிக்காவிட்டால் எதையெல்லாம் படிக்கின்றோம், நாங்கள் எதையெல்லாம் எங்களது பிள்ளைகளை நாங்கள் பிரைமரியிலிருந்து நேசரிலிருந்து பாடசாலைக்கு அனுப்புகிறோம். ஆனால் எங்கள்கிட்ட இருக்கின்ற இந்த குர்ஆனை நாங்கள் கற்றோமா? அப்போ நாங்கள் பெற்றோர்கள் அனைவரும் இதுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கின்றோம். அந்த வகையில் குர்ஆனை நாங்கள் கற்றல் வேண்டும், அதன்படி நாங்கள் நடத்தல் வேண்டும். ஏனெனில் அல் குர்ஆனின் போதனைகளை நாங்கள் கற்று நடைமுறைப்படுத்துகின்ற போதுதான் நாங்கள் ஒரு பூர்ண முஸ்லீமாக மாற முடியும். அது மட்டும் கரீம்தீன் அவர்களை நீங்கள் சொன்னது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது அல் குர்ஆனை நாங்கள் கற்று அதன் மூலம் தான் ஒரு பூரணமான ஒரு மனிதனாக மாற முடியும் என்ற ஒரு முக்கியமான செய்தியை நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு வழங்கினீர்கள். குறிப்பாக தொழில்நுட்ப சவால்களுக்கு மத்தியில் நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும், அதே போன்று அல் குர்ஆனை நாங்கள் முழுமையாக கற்று பூரணமான மனிதனாக மாற வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் நீங்கள் அழகாக சொன்னீர்கள். இலங்கை ரூபவாணி கூட்டுத்தாபனத்தின் நேத்ரா அலைவரிசையினூடாக இந்த ரமலான் நோன்பு துறக்கும் வேளையிலே மிக அற்புதமான கருத்துக்களை மிக குறுகிய நேரத்திலே எங்களுடைய நேர்களுக்காக வழங்கினீர்கள். இலங்கை இருக்கின்ற கல்வித்துறையிலே இருக்கின்ற தலை சிறந்த கல்விமான்களில் ஒருவர் நீங்கள். குறிப்பாக கல்வியல் துறையிலே சமூகவியல் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளை ஆராய்ந்திருக்கிறீர்கள். இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்காக இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி ஷேக் உஸ்தாஸ் கரீம்தீன் அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே நாங்கள் உங்களை அழைத்து இது பற்றி விரிவாக கலந்துரையாட எதிர்பார்க்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்காக உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன்.
பாரக்கல்லா ஃபீக். இன்ஷா அல்லாஹ் இதோடு இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் ஷஹ்ரு ரமலான் நிகழ்ச்சியின் ஊடாக அல் குர்ஆனும் நவீன தொழில்நுட்ப சவால்களும் என்ற தலைப்பிலே ஆராய்ந்தோம். நிகழ்ச்சியிலே அதிகமாக கலந்து கொண்ட உஸ்தாஸ் கலாநிதி கரீம்தீன் அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியில் ஊடாக நேர்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றோம். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.